நான் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறேன். கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட 72வது பிறந்தநாளை முன்னிட்டு கழக மருத்துவமனை சார்பாக திராவிட மாடல் முதல்வரின் மாதம் அப்படிங்கிற எக்ஸ் வலைதள ஸ்பேசஸ் பாட்காஸ்டை தொடங்கி வைக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சிறப்பான முன்னெடுப்பை எடுத்துள்ள மருத்துவமனை நிர்வாகிகளுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த முன்னெடுப்பு மூலமாக கழகத் தலைவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களை பற்றி வெவ்வேறு தலைப்புகளில் ஏராளமான பேச்சாளர்களை அடுத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் பேச வைக்க இருக்கீங்க. அந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு மீண்டும் என் நன்றி. குறிப்பாக தலைவரும் இளைஞரணியும் அப்படிங்கிற தலைப்பில் பேசணும்னு மருத்துவமனை சார்பில் என்னை கேட்டுக்கிட்டீங்க. அதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. மருத்துவ அணியுடைய செயல்பாடுகளை நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரேன். மிகச்சிறப்பான ஒரு பணியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டு வரீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாருக்காவது ரத்தம் தேவை, மருத்துவ உதவி தேவை அப்படின்னா அவங்க முதல்ல அழைக்கிறது உங்களை தான். என்கிட்ட கூட யாராவது மருத்துவ உதவிகள் வேணும்னு கேட்டால் சகோதரர் எழிலன், மாநிலங்களவை உறுப்பினர் சகோதரி கனிமொழி சோமு உள்ளிட்ட மருத்துவ அணி நிர்வாகிகள்கிட்ட தான் அவங்கள ரெஃபர் பண்ணுறேன். குறிப்பாக கொரோனா காலத்தில் நீங்கள் செஞ்ச பணிகள் சாதாரண கிடையாது. மருத்துவ உதவிகள், ஃபாலோஅப்ஸ், வெளிநாடுகளிலிருந்து மருந்துகளை வாங்கி வந்து தர்றதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் சேவை செஞ்சுருக்கீங்க. இன்றைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. அதனால தான் நம்முடைய தலைவர் அவர்களுடைய மனசுக்கு நெருக்கமான அணிகளில் ஒன்றா கழக மருத்துவ அணி இருக்கீங்க. மருத்துவ அணி மக்களுடைய உடல் நலனை சரியாக்கிற பணிகளை மட்டும் செய்யலை, சமூகத்தில் நிலவர நோய்களை போக்கணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின்படி பகுத்தறிவு பாசறை கூட்டங்களையும் நடத்துகிறீங்க. அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தலைவர் அவர்களுடைய 72வது பிறந்த நாளை இன்றைக்கி நாம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொண்டாடிட்டு இருக்கு. தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே முக்கியமான ஒரு நாள் சொன்னாலும் எங்களுக்கு கூடுதல் ஸ்பெஷல். எங்களோட அணியை உருவாக்கி வளர்த்தெடுத்த தாயின் பிறந்த நாள் இன்று. முத்தமிழங்கர் கலைஞர் அவர்கள் முரசொலியை தன்னுடைய மூத்த பிள்ளைன்னு அடிக்கடி சொல்லுவார். அது மாதிரி நம்முடைய கழகத் தலைவர் அவர்களுக்கு மூத்த பிள்ளை அப்படின்னா அது நம் இயக்கத்தின் இதய துடிப்பாக இருக்கின்ற இளைஞரணி தான். இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர்களுடைய திட்டங்களை, சாதனைகளை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அப்பா அப்பான்னு அன்போடு அழைக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடியே இளைஞரணியை தாயாக தந்தையாக இருந்து அதற்கு உயிரூட்டி உணர்வூட்டி வளர்த்தவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். தன்னுடைய 14வது வயசில் கோபாலபுரம் சண்முகம் சலூன் கடையில் இளைஞர் திமுகவை நம்முடைய தலைவர் அவர்கள் தொடங்கினாங்க. அன்னைக்கு போடப்பட்ட விதை இன்னைக்கு இளைஞரணி அப்படிங்கிற மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்குது. பேரறிஞர் அண்ணா, கலைஞர் உள்ளிட்ட தன் தம்பிகளோடு சென்னை ராபின்சன் பூங்காவில் கழகத்தை தொடங்கினார். நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ஜூலை 20, 1980 மதுரை ஜான்சிராணி பூங்காவில் இளைஞரணிங்கிற வரலாற்றை தொடங்கி வச்சார். இளைஞரணியை தொடங்கிய பிறகு நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் ஆற்றிய கழக பணிகளை இந்த ஒரு நாள் ஸ்பேசஸ் ப்ரோக்ராமில் சொல்ல முடியாது. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் போய் இளைஞர்களை இந்த இயக்கத்துக்குள்ளே அழைச்சிட்டு வந்தவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். அன்பில் பொய்யாமொழி மாமா, அண்ணன் திருச்சி சிவா, அண்ணன் ஆவடி நாசர் போன்ற இளைஞர் படையோட ஒரு வாட்டி சென்னையிலேருந்து காரில் புறப்பட்டால் அந்த கார் திரும்பி சென்னைக்கு வரதுக்கு 10 நாட்கள், ஏன் 15 நாட்கள் கூட ஆகும். இளைஞரணியை வளர்த்தெடுக்க தமிழ்நாட்டில் கழகத் தலைவர் அவர்களுடைய கால்கள் படாத ஊரே இல்லை, கருப்பு சிவப்பு கொடி ஏற்றாத கிராமமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு சுற்றுப்பயணங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டாங்க. தலைவர் அவர்களுடைய வேகத்தையும் விவேகத்தையும் பார்த்து அதனால் ஈர்க்கப்பட்டு லட்சோப லட்ச இளைஞர்கள் இளைஞரணியில் அணியாக சேர்ந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இளைஞரணிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற மாபெரும் இயக்கத்துடைய நாற்றாங்கால உருவாக்கினாங்க. கழகத்தில் தலைமை கழகத்துக்குள்ளே போய் வேலை செய்யணும்னா அதற்கு ஒரு பயிற்சி களமாக, ப்ராக்டிஸ் கிரவுண்டாக இளைஞரணியை நம்முடைய தலைவர் அவர்கள் வளர்த்தெடுத்தாங்க. அப்படி உருவான பலர் இன்னைக்கு ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க. இன்றைக்கி இளைஞரணியுடைய தலைமை அலுவலகமாக இருக்கிற அன்பகத்தை எந்த அணிக்கு கொடுக்கறதுன்னு ஒரு சூழல் வந்தப்போ தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு கொடியேற்ற நிகழ்ச்சிகள், இளைஞரணி நிர்வாகிகள் வீட்டுக்கு போகிறது, அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது, நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுன்னு சிறுக சிறுக சேமித்து ரூபாய் 11 லட்சத்தை தலைமைக்கு செலுத்தி அன்பகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இளைஞரணிக்கு வாங்கினாங்க. குறிப்பாக தேசிய முன்னணி உருவானப்போ சென்னையில் இளைஞரணியினர் தந்த வரவேற்பு அணிவகுப்பு வரலாற்றில் என்றைக்குமே நிலச்சிருக்கும். இளைஞரணிக்குள்ளே வெறும் எண்ணிக்கைக்காக மட்டும் ஆட்களை கொண்டு வராமல் அவங்கள கொள்கைமயப்படுத்துகிற பணியையும் நம்முடைய தலைவர் அவர்கள் செஞ்சாங்க. இன்றைக்கி கழக இளைஞரணி சார்பில் சட்டமன்ற தொகுதிகளில் பயிற்சி பாசற கூட்டங்களை தொடர்ந்து நடத்துகிறோம். அதற்கு அடித்தளமாக இருந்தது தலைவர் அவர்கள் அந்த காலத்தில் நடத்தின பயிற்சி பாசறை வகுப்புகள் தான். திமுக கழகம் அப்படிங்கிற கோபுரத்தின் அடித்தளம் நம்முடைய கொள்கை. அதை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு
2 நாள் 3 நாள்னு பயிற்சி பாசறை வகுப்புகளை நம்முடைய தலைவர் அவர்கள் நடத்தி காட்டினாங்க. தலைவர் அன்றைக்கு போட்டு தந்த அந்த பாதை தான் இன்னைக்கு எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. தலைவர் அவர்களோட வழிகாட்டுதலின்படி இளைஞரணி சார்பில் தொகுதிக்கு பல லட்சம் உறுப்பினர்களை புதுசாக சேர்த்துருக்கிறோம். அதே மாதிரி இல்லந்தோறும் இளைஞரணி பணி மூலமாக உறுப்பினர் சேர்க்கையை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கோம். தமிழ்நாட்டோட ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மக்களை சந்திக்கணும், நம்ம தலைவர் அவர்களுடைய சாதனைகளை எடுத்து சொல்லணும்னு இந்த பணியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு சட்டமன்ற தொகுதிகள் தோறும் கலைஞர் நூற்றாண்டு நூலகங்களை திறந்து வச்சுட்டு வரோம். அது மட்டுமல்ல, கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலியில் தலைவர் அவர்களுடைய மூத்த பிள்ளை இளைஞரணி சார்பாக முரசொலி பாசறை பக்கத்தை தினசரி கொண்டு வரோம். முத்தமிழறிஞர் பதிப்பக்கத்தை தொடங்கி திராவிட இயக்கம் சார்ந்த நூல்களை தொடர்ந்து வெளியிட்டு வரோம். இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற வகையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி சேலத்தில் சுமார் 7 லட்சம் இளைஞர்கள் கலந்துக்கிட்ட இளைஞரணி மாநில மாநாட்டை நடத்தினோம். அந்த மாநாட்டில் நான் ஒரு விஷயத்தை பேசினேன். எங்களுடைய இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் இளைஞரணியினுடைய பிராண்ட் அம்பாசிடர் கழக தலைவர் அவர்கள் தான். இன்றும் அவர்தான் எங்களை வழிநடத்துகிறார். அந்த வகையில் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இளைஞரணிக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்தாங்க. இளைஞரணி சார்பாக கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டிகளை நடத்தி 100 இளம் பேச்சாளர்களை தலைமை கழகத்திடம் ஒப்படைக்கணும்னு அறிவுறுத்தினாங்க. தமிழ்நாடு முழுக்க பேச்சு போட்டிகள் நடத்தி 200க்கும் மேற்பட்ட இளம் பேச்சாளர்களை அடையாளம் கண்டு தலைவர் அவர்களிடம் ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்களுக்கு தொடர்ந்து பயிற்சிகளையும் வழங்கிட்டு வரோம். இந்த பேச்சாளர்களை மருத்துவ அணி நடத்துகின்ற நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஆகவே தலைவர் அவர்கள் உருவாக்கிய இளைஞரணியை தலைவர் அவர்கள் காட்டிய வழியிலேயே, அவர் போட்டு தந்த பாதையிலேயே இன்னும் வேகமாக வளர்த்தெடுக்கிறோம். எல்லோருக்கும் அவர் தலைவர். இளைஞரணிக்கு தலைவர் மட்டுமல்ல, தாய், தந்தை, ஆசிரியர். அப்படிப்பட்ட நம் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளில் இளைஞரணி சார்பாக தலைவரும் இளைஞரணியும் அப்படிங்கிற தலைப்பில் பேசினதில் நான் பெருமை அடைகின்றேன். இன்றைக்கு மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கோம். மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இந்தியை திணிக்க ஃபாசிஸ்டுகள் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையர் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டுடைய மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க பார்க்குறாங்க. இதையெல்லாம் முறியடிக்க நம் தலைவர் அவர்கள் ஓயாது குரல் கொடுத்துட்டு வராங்க. நம் தலைவர் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த தலைவர் அவர்களுடைய பிறந்தநாளான இன்னைக்கு ஒரு முக்கியமான உறுதியை நாம் எடுத்தாகணும். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் கரெக்டாக 1 வருஷம் தான் இருக்குது. ஆகவே கழகம் 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுகின்ற வகையில் நாம் ஒவ்வொருத்தரும் உழைச்சாகணும். கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க, தலைவர் 2வது முறையாக ஆட்சி அமைக்க அதற்கான உறுதியை நாம் எடுக்கணும்னு சொல்லி நான் விடைபெறுகின்றேன். திராவிட மாடல் முதல்வரின் மாதம் தொடர் நிகழ்வுகள் வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.